ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைதா மாவில் பண்ணுவோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 2 பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுடுங்க. ஒரு பவுலில் 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் கரெக்டாக வராது, ரொம்ப லிக்விட் ஆகிடுச்சுன்னா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கரண்டியில் எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மற்றதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். 1 கப் தேங்காய், கொஞ்சமாக உடச்ச கடலை, 1 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ சட்னி தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் சட்னி ரெடி. சிம்பிளான மைதா மாவில் செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கூட சாப்பிடலாம், ஆனால் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்க, சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக. தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடும் போது உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.